வெல்கம் டு தமிழ் சினிவுட். இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிச்சிட்டு இருக்க சிக்கந்தர் திரைப்படத்தில் வில்லனா சத்யராஜ் நடிக்க கமிட்டாக இருக்கிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஷூட்டிங் தற்போது மும்பையில் நடந்துருக்கு. அடுத்த வருடம் ரம்ஜான் ஸ்பெஷலாக இந்த படம் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் வின்பாலி சூரி நடிப்பில் உருவாகிற 7 கடல் 7 மலை திரைப்படத்தோடைய 2வது சிங்கிளை நாளைக்கு 6 மணிக்கு படக்குழு ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நடிகர் கவின் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க பெடி பெக்கர் திரைப்படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க. தற்போது இந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்கிற அவருடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஜூலை 6ஆம் தேதி சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறாங்க. இந்த படம் ஜூலை 26ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்கவன் திரைப்படத்தை 10 லாங்குவேஜில் படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதும், ஓடிடியில் 30 லாங்குவேஜில் படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதும், அமேசான் பிரைம் இந்த படத்துடைய ஓடிடி உரிமத்தை வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 23வது திரைப்படத்துடைய டைட்டில் அமரன் ரிலீஸுக்கு பிறகு படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 24வது திரைப்படத்துடைய அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை டான் திரைப்படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிறதும், இந்த படத்துக்கு பாஸ்னு டைட்டில் வச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த திரைப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா சிவகார்த்திகேயனுக்கு பேராக நடிக்க போகிறதாவும், எச் சூர்யா இந்த படத்தில் வில்லன் நடிக்க போகிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. அக்டோபரில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடங்க போகுது. நடிகர் சியான் விக்ரம் அவர்களுடைய தங்கலான் திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லரை வருகின்ற 8ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸோடைய அப்டேட்டில் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டையும் படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவும், இந்த திரைப்படம் ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் சியான் விக்ரம் அவர்கள் தற்போது பிஸியாக நடிச்சிட்டு இருக்க வீராசூரா திரைப்படத்தை படக்குழு அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தற்போது பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படம் 2 பாகமாக வெளியாக போகிறதா தகவல் வெளியானுச்சு. இந்த நிலையில் இந்த படத்தை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படி பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனால் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படமும் விக்ரம் அவர்களுடைய வீராசூரா திரைப்படமும் நேரடியாக ஒரே நாளில் தியேட்டரில் மோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய கேரளா தியேட்டர்கள் உரிமத்தை சி கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. லியோ படத்தை அவங்க தான் அங்கே வாங்கியிருந்தாங்க. அங்கே 500 தியேட்டரில் மிகப்பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் கேரளாவில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு. அதே போல் தற்போது கோ திரைப்படத்தையும் அவங்க வாங்கியிருக்காங்க. இதனால் கோ திரைப்படத்தையும் கேரளாவில் ரொம்ப கிராண்டாக சி கோகுலம் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.